அனைவருக்கும் வணக்கம். இது நேற்று சண்டேவோட பார்ட் 2 வீடியோ. சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பாடு, அதுக்கப்புறம் ரசம், சங்கரா மீன் குழம்பு வச்சுருக்கேன். சங்கரா மீனும் அந்த கவலைப்பொடி மீனும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முட்டை ஆம்லேட்டு, மீன் வறுத்துருக்கேன். நேற்று இதுதான் ஸ்பெஷல். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் சாப்பிட உட்காரும்போது மணி 3:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 3 மணி ஆகிடுச்சு. ஏன்னா காலைல டிஃபன் எல்லோரும் சாப்பிடும்போதே மணி 10:11 மணி தான் சாப்பிட்டாங்க. பொறுமையாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து 11 மணி தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் லேட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மணி ஒரு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டாங்களே. அதுக்கப்புறம் நம்ம குட்டியும் கூட உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. அவங்க சாப்பிட்ற ஸ்டைலை பார்த்தீங்களா, பார்க்குற பார்வை அப்படியே நான் வீடியோ எடுக்கும்போது அப்படி ஒரு லுக்கு என்னையை விட்டுன்னு பார்த்தாங்க. எனக்கே சிரிப்பு தான் இருந்தது. அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் வீடியோ எடுக்கிறது எந்தளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துன்னு இருந்தாங்க என்னையை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிளம்புனாங்களா. ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி ஓடுறாங்க கடகடன்னு. எங்கே மாடிக்கு தான் போகிறாங்கன்னு நினச்சின்னு மேலே மாடியில் ஏறினாங்க. இல்லை நான் மாடியில் போகிறேன், கீழே இறங்குறேன், வண்டியில் ட்ரூ போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறமா எங்கே அவங்க அம்மா பிடிக்க வந்தாங்களா, எங்கே நம்மளை பிடிச்சி தூக்கிட்டு போயிட போகிறாங்கன்ட்டு கடகடன்னு ஹஸ்பண்ட் கையை பிடிச்சின்னு கடகடன்னு படிக்கிட்டே இறங்குற அவங்க அம்மா தூக்க வராங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு 3ஆம் நாத்தனார் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போகும்பா அப்படியே விட்டுட்டு போகிறேன், கிளம்பும்பா அப்படியே கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே இறக்குனா ரோட்டுக்கு போயிட்டு ரோட்டில் டான்ஸ் ஆடுறாங்க மேடம். இங்கே அங்கேன்ட்டு வண்டிங்களாம் வர போணுச்சு. எப்படியோ சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வண்டியில் ஏற்றி அப்புறம் 3ஆம் நாத்தனார் வீட்டில் கொண்டு போய் விட்டோம். அப்புறம் 5 மணிக்கு கிளம்புனாங்களா. கிளம்பும்போது நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணேன், அப்படியே கொண்டாந்தாங்க விட்டாங்க. அவங்களும் அப்புறம் நம்ம குட்டியை கூட்டிக்கிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நானும் பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 நாளாக நம்ம குட்டி இருந்து ஒரே என்ஜாய்மெண்ட்டு, கத்தின்னு போயின்னு வந்துன்னு எல்லா இடமும் சுற்றி இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே விரிச்சோன்னு இருந்தது. நமக்காக யாரும் இல்லை, நம்ம வீடு மட்டும்தான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே ஜாலியாக வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நேற்று இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.